Hello students, welcome to Basic Level 60 Days English Course Day 4. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம எந்த விதமான சப்ஜெக்டையும் நம்ம யூஸ் பண்ணாமல் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, எனி நேம்ஸ் இந்த மாதிரி நம்ம எந்த விதமான சப்ஜெக்டையும் நம்ம யூஸ் பண்ணாமல் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான் என்னது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் 5 சுச்சுவேஷனில் நம்ம பேசுவதற்காக பயன்படுத்துவோம். அந்த 5 சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது நாம் மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்பொழுது நாம் இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். ஓகே, செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா கமாண்ட். அதாவது மற்றவங்களுக்கு நாம் கட்டளை இடும் பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகே, தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னா ரிக்வெஸ்ட். அதாவது மற்றவங்களுக்கு நம்ம வேண்டுகோள் வைக்கும் பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகே, ஃபோர்த் ஒன்று என்ன அப்படின்னா அட்வைஸ். சரிங்களா, மற்றவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லும் பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகே, ஃபிஃப்த் ஒன்று என்னன்னு பாருங்கள் இன்விடேஷன். அதாவது மற்றவங்களை நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைக்கும் பொழுது நம்ம இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் இங்கிலீஷில் பேசுவோம். சரிங்களா, இப்போது இந்த 5 சுச்சுவேஷனை நம்ம டீட்டெயிலாக எப்படி இங்கிலீஷில் பேசுறது, அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா தமிழில் என்ன அறிவுறுத்தல்கள் அல்லது கற்பித்தல். சரிங்களா, அதாவது மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் இங்கிலீஷில் பேசுவோம். வாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 5 நிமிடங்கள் தண்ணீர் கொதிக்க வைக்கவும். நீங்கள் ஏதாவது குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் பேசுவீங்க. சரிங்களா, அப்போது 5 நிமிடங்கள் தண்ணீர் கொதிக்க வைக்கவும் அதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். சரிங்களா, அப்போது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் என்ன வரக்கூடாது, சப்ஜெக்ட் வரவே கூடாது. சரிங்களா, அப்போது சப்ஜெக்ட் வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் என்ன வரணும் அப்படின்னா வேர்பு தான் வரணும். சரிங்களா, அப்போது இதில் வேர்பு என்ன அப்படின்னா தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் கொதிக்க வைக்கவும் அப்படின்னு இருக்கும், அதுதான் இங்கே வேர்ப். சரிங்களா, அப்போ கொதிக்க வைக்கவும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா பாயில் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். சரிங்களா, இப்போ ஆப்ஜெக்ட் அங்கே என்ன, எதை கொதிக்க வைக்கணும், தண்ணீரை. சரிங்களா, அப்போ த வாட்டர். அப்போது பாயில் த வாட்டர் அப்படின்னா அர்த்தம் தண்ணீரை கொதிக்க வைக்கவும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும், 5 நிமிடங்கள். அப்போ ஃபார் 5 minutes. அப்போ பாயில் த வாட்டர் ஃபார் 5 minutes அப்படின்னா 5 நிமிடங்கள் தண்ணீரை கொதிக்க வைக்கவும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் மாவு மற்றும் சர்க்கரையை ஒன்றாக கலக்கவும். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா, அதனால் இது எந்த சென்டென்ஸை பயன்படுத்த போகிறோம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்த போகிறோம். சரிங்களா, அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தும் பொழுது சப்ஜெக்ட் எதுவுமே நம்ம பயன்படுத்த மாட்டோம். சரிங்களா, ஃபஸ்ட்டில் அப்போ எது தான் பயன்படுத்துவோம், வேர்பு தான் ஃபஸ்ட்டில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பயன்படுத்துவோம். ஓகே, இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்ன, தமிழில் லாஸ்ட்டில் பாருங்கள் கலக்கவும் அப்படின்னு இருக்கும், அதுதான் இங்கே வேர்ப். அப்போது கலக்கவும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், மிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, எதை கலக்கணும், மாவு மற்றும் சர்க்கரையை. சரிங்களா, அப்போது மாவு மற்றும் சர்க்கரை அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃப்ளவர் அண்ட் சுகர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போது மிக்ஸ் த ஃப்ளவர் அண்ட் சுகர் அப்படின்னு என்ன அர்த்தம், மாவு மற்றும் சர்க்கரையை கலக்கவும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ தமிழில் இன்னொன்று பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், ஒன்றாக அப்படின்னு இருக்குது. சரிங்களா, அதாவது மாவு மற்றும் சர்க்கரை ஒன்றாக கலக்கவும் அப்படின்னு தான் இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். அப்போ ஒன்றாக அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன, டுகெதர். அப்போது மிக்ஸ் த ஃப்ளவர் அண்ட் சுகர் டுகெதர் அப்படின்னா அர்த்தம் மாவு மற்றும் சர்க்கரையை ஒன்றாக கலக்கவும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் வாகனம் ஓட்டுவதற்கு முன் ஆயில் லெவல் சரிபார். சரிங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு. இதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டில் என்ன வரணும், வேர்பு தான் வரணும். வேர்புன்னா இங்கே சரிபார் அப்படிங்கிறதா இங்கே வேர்ப். சரிங்களா, அப்போ சரிபார் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், செக் அப்படின்னு சொல்லணும். எதை சரிபார்க்கணும், ஆயில் லெவலை சரிபார்க்கணும். அப்போ ஆயில் லெவல் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், த ஆயில் லெவல். எப்போ சரிபார்க்கணும், வாகனம் ஓட்டுவதற்கு முன். சரிங்களா, அப்போ பிஃபோர் டிரைவிங். அப்போது செக் த ஆயில் லெவல் பிஃபோர் டிரைவிங் அப்படின்னு அர்த்தம், வாகனம் ஓட்டுவதற்கு முன் ஆயில் லெவல் சரிபார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன வரணும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேசும் பொழுது வேர்பு தான் வரணும். இங்கே வேர்பு என்ன, சேமிக்கவும். சேமிக்கவும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஸ்டோர். சரிங்களா, அப்போது ஸ்டோர் அப்படின்னு அர்த்தம் சேமிக்கவும் அப்படின்னு அர்த்தம். எங்கே சேமிக்கணும், குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில். சரிங்களா, அப்போ அது இங்கிலீஷில் எப்படி சொல்றது, இன் எ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ். ஸ்டோர் இன் எ கூல் அண்ட் ட்ரை பிளேஸ் அப்படின்னு அர்த்தம், குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமிக்கவும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க உணவுடன் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு
இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு சரிங்களா. உணவுடன் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு சரிங்களா. இதை இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட்டில் என்ன வரணும், வேர்பு தான் வரணும். வேர்பு இங்கே என்ன, எடுத்துக்கொள்ளுங்கள், அதுதான் இங்கே வேர்பு சரிங்களா. அப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், டேக் அப்படின்னு சொல்லணும். எதை எடுத்துக்கொள்ளணும், ஒரு மாத்திரையை. அப்போது 1 டேப்லெட், டேக் 1 டேப்லெட் அப்படின்னு அர்த்தம், ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். எதனுடன், உணவுடன் சரிங்களா. அப்போது வித் எ மீல், இப்போ டேக் 1 டேப்லெட் வித் எ மீல் அப்படின்னா உணவுடன் ஒரு மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கமாண்ட். அதாவது மற்றவங்களுக்கு வந்து நாம கட்டளை இடும் பொழுது நம்ம இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் இங்கிலீஷில் பேசுவோம். ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, உன்னுடைய வீட்டு பாடத்தை முடி சரிங்களா. அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கட்டளையிடுறாங்க சரிங்களா, உன்னுடைய வீட்டு பாடத்தை முடி அப்படின்னு. இதை வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேசும்போது ஃபர்ஸ்ட்டில் என்ன வரணும், வேர்பு தான் வரணும். இதில் வேர்பு என்ன, முடி சரிங்களா. இப்போ முடி அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஃபினிஷ் அப்படின்னு சொல்லணும். எதை முடிக்கணும், உன்னுடைய வீட்டு பாடத்தை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லணும். அப்போது ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய வீட்டு பாடத்தை முடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நேராக நில். பெரும்பாலும் கட்டளை வாக்கியங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போது நேராக நில் அப்படிங்கிறது வந்து ஒரு கமாண்ட். அதை வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேச போகிறோம். எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட்டில் வேர்பு தான் சொல்லணும். வேர்புன்னா இங்கே நில். நில் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லணும். எப்படி நிற்கணும், நேராக. அப்போ நேராக அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், ஸ்ட்ரைட். அப்போ ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக நில் அப்படின்னு ஒரு கமாண்ட் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணு சரிங்களா. மற்றவங்களுக்கு கட்டளை இடுதல், லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து வேர்பு சொல்லணும். வேர்பு இங்கே என்ன, ஆஃப் பண்ணு அப்படிங்கிறத இங்கே வேர்ப். அப்போ டேன் ஆஃப் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேர்ப், அதான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். எதை ஆஃப் பண்ணணும், லைட்டை. அப்போ டேன் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு அர்த்தம், லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், உன்னுடைய ரூமை சுத்தம் செய் சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன வரணும், வேர்ப் வரணும். அங்கே வேர்ப் என்ன, சுத்தம் செய் அப்படிங்கிறத இங்கே வேர்ப். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, க்ளீன். எதை சுத்தம் செய்யணும், உன்னுடைய ரூமை. அப்போது க்ளீன் யுவர் ரூம் அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய ரூமை சுத்தம் செய் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, காரை நிறுத்து சரிங்களா. பெரும்பாலும் இந்த கட்டளை வாக்கியங்கள் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அப்போது ஸ்டாப் த கார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பாத்திரம் கழுவு. இங்கிலீஷில் எப்படி சொல்லுது, வாஷ் த டிஷ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்வைஸ் சரிங்களா. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லும் பொழுது நம்ம இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நிறைய தண்ணீர் குடிக்கவும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போது நிறைய தண்ணீர் குடிக்கும் அப்படிங்கிறத இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் இப்போ பேச போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வரணும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வேர்பு தான் வரணும். இங்கே வேர்பு என்ன, குடிக்கவும் அப்படிங்கிறதா இங்கே வேர்ப். அப்போ குடிக்கவும் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், ட்ரிங்க் அப்படின்னு சொல்லணும். எதை குடிக்கணும், நிறைய தண்ணீர். நிறைய தண்ணீர் அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. அப்போது ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர் அப்படின்னு அர்த்தம், நிறைய தண்ணீர் குடிக்கவும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஞ்சம் பணம் சேமி. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, கொஞ்சமாவது பணம் சேமி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு. அப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி சொல்லணும். எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு வேர்பு. வேர்புன்னு அங்கே சேமி அப்படிங்கிறது அங்கே வேர்ப். சேமி அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், சேவ் அப்படின்னு சொல்லணும். எதை சேமிக்கணும், கொஞ்சம் பணம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, சம் மணி அப்படின்னு சொல்லணும். அப்போ சேவ் சம் மணி அப்படின்னு அர்த்தம், கொஞ்சமாவது பணத்தை சேமி அப்படின்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தினமும் காலை உணவை உண் சரிங்களா. இதில் இங்கே வேர்ப் என்ன, லாஸ்ட்டில் பாருங்கள் உண் அப்படின்னு இருக்கும், அதான் இங்கே வேர்ப். உண் அப்படின்னு அர்த்தம், சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈட் சரிங்களா. எதை சாப்பிடணும், காலை உணவை. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அர்த்தம், காலை உணவை உண் அப்படின்னு அர்த்தம். எப்போல்லாம் உண்ணணும், தினமும். தினமும் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், எவ்ரிடே அல்லது டெய்லி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே அப்படின்னு அர்த்தம், தினமும் காலை உணவை உண் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, உன்னுடைய ரூமை சுத்தமாக வைத்திரு. இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட்டில் என்ன வரணும், வேர்பு தான் வரணும். வேர்பு அங்கே என்ன, லாஸ்ட்டில் பாருங்கள் வைத்திரு அப்படிங்கிறது அங்கே வேர்ப். இப்போ வைத்திரு அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், கீப் சரிங்களா. அப்போது எதை சுத்தமாக வைத்திருக்கணும், உன்னுடைய ரூமை சரிங்களா. அப்போ உன்னுடைய ரூமை அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், யுவர் ரூம் அப்படின்னு சொல்லணும். அப்போது கீப் யுவர் ரூம் அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய ரூமை வைத்திரு. எப்படி வைத்திருக்கணும், சுத்தமாக சரிங்களா. சுத்தமாக அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லணும், க்ளீன். அப்போது கீப் யுவர் ரூம் க்ளீன் அப்படின்னு அர்த்தம், உன்னுடைய ரூமை சுத்தமாக வைத்திரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், உன் நண்பர்களுக்கு உதவு சரிங்களா. ஃபஸ்ட்டு வேர்ப். வேர்புன்னா இங்கே உதவு அப்படிங்கிறது அங்கே வேர்ப். அது இங்கிலீஷில் என்ன, ஹெல்ப் சரிங்களா. யாருக்கு உதவணும், உன் நண்பர்களுக்கு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது, யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், உன் நண்பர்களுக்கு உதவு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேசுவதற்கு முன் யோசி. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். அப்போது ஃபர்ஸ்ட்டில் இது என்ன வரணும், வேர்பு தான் வரணும்.
வேர்புங்க என்ன லாஸ்ட்டில் பாருங்கள் யோசி அப்படிங்கிறது தான் இங்கே வேர்ப். அப்போ யோசி அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? திங்க். சரிங்களா? எப்போ யோசிக்கணும்? பேசுவதற்கு முன். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? பிஃபோர் யூ ஸ்பீக். அப்போ திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசுவதற்கு முன் யோசி அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெக்வெஸ்ட். அதாவது மற்றவங்களுக்கு வந்து நம்ம வேண்டுகோள் வைக்கும் பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். சரிங்களா? இப்போ வாங்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், தயவு செய்து கொஞ்சம் காத்திருங்கள். சரிங்களா? அதாவது மற்றவங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். சரிங்களா? ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அது இங்கிலீஷில் எப்படி இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? அப்போது இங்கே வந்து வேண்டுகோள் வைக்கும் பொழுது அந்த வேண்டுகோள் வேர்டு, அதாவது இந்த ரிக்வெஸ்ட் வேர்டு தான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். சரிங்களா? இங்கே ரிக்வெஸ்ட் வேர்டு ஃபர்ஸ்ட்டில் என்ன? தமிழில் பாருங்கள், தயவு செய்து அப்படிங்கிறது தான் ரெக்வெஸ்ட். அதான் இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரணும். தயவு செய்து அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் தான் வேர்பு எல்லாமே வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன? கொஞ்சம் காத்திருங்கள். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? வெயிட் எ மொமெண்ட். அப்போ ப்ளீஸ் வெயிட் எ மொமெண்ட் அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து கொஞ்சம் காத்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரெக்வெஸ்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்கள். அப்போ அந்த இங்கிலீஷில் சொல்லும்போது அந்த ரெக்வெஸ்ட் வேர்டு தான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். அப்போ தயவு செய்து ப்ளீஸ் உட்காருங்கள் அப்படிங்கிற இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டேக் எ சீட். ப்ளீஸ் டேக் எ சீட். தயவு செய்து உட்காருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தயவு செய்து ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வாருங்கள். ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது. சரிங்களா? தயவு செஞ்சு ஒரு கிளாஸு தண்ணீர் கொண்டு வாருங்கள். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ப்ளீஸ் பிரிங் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தயவு செய்து கதவை திறந்து வையுங்கள். ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறது. சரிங்களா? தயவு செய்து கொஞ்சம் கதவை திறந்து வையுங்கள் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ப்ளீஸ் கீப் த டோர் ஓப்பன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விடேஷன். சரிங்களா? அதாவது மற்றவங்களை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அழைக்கும் பொழுது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோம். சரிங்களா? வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்று இரவு பார்ட்டிக்கு வா. சரிங்களா? இது அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து அழைக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். ஓகே, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுது? ஃபர்ஸ்ட் எதை சொல்லணும் அப்படின்னா பார்ட்டிக்கு வா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுது? கம் டு த பார்ட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன? எப்போ வரணும் பார்ட்டிக்கு? இன்று இரவு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டு நைட். அப்போ கம் டு த பார்ட்டி டு நைட் அப்படின்னு அர்த்தம். இன்று இரவு பார்ட்டிக்கு வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம அழைக்கிறோம். அப்போ வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்தி தான் சொல்லணும். சரிங்களா? இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபர்ஸ்ட்டில் என்ன சொல்லணும்? கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் சொல்லணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எப்போ கூட்டத்தில் கலந்து கொள்ளணும்? நாளை. நாளை அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்ன? டுமாரோ. அப்போது அட்டெண்ட் த மீட்டிங் டுமாரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? நாளை கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எங்கள் குடும்ப விழாவிற்கு வாருங்கள். சரிங்களா? ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறோம். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஃபர்ஸ்ட் எதை வரணும்? வாருங்கள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டில் வரணும். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? கம் அப்படின்னு சொல்லணும். எங்கே வரணும்? எங்கள் குடும்ப விழாவிற்கு. அது இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டு அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும். அப்போது கம் டு அவர் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். எங்கள் குடும்ப விழாவிற்கு வாருங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.